வணக்கம் அன்பர்களே, நான் உங்கள் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ ஆரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்மளுடைய ஜோதிட கருத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அறிவியல் சார்ந்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்தவித மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்த்துட்ருக்கோம். எப்படி ஒரு கர்மா நம்மளுடைய வாழ்க்கையில் சம்பவங்களாக மாறுகிறதுங்கிறத நம்ம துல்லியமாக அந்த ஒளி தத்துவ அடிப்படையில் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய எல்லா ஜோதிட பதிவுகளும் அந்தந்த ராசி அந்தந்த லக்னக்காரர்களுக்கு அந்தந்த நேரத்தில் எந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வாழ்க்கையை நமக்கு கொடுக்க காத்திருக்கிறது, எது மாதிரி முடிவுகள் எடுத்தால் பெட்டராக இருக்குங்கிற விஷயத்தை சொல்லி உத்வேகப்படுத்தி மனசை ஊக்கப்படுத்தி நல்லா ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோஸாக நம்மளுடைய வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கு. தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் பாருங்கள். புதுசாக நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் தொடர்ந்து எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு சேரும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. இந்த ஜோதிட வீடியோஸை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையின் முடிவுகளை தக்கவாறு எடுத்து பலன் பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். தனுசு ராசிக்காரர்களுக்கு வருகிற ஜனவரி 2024 எப்படி இருக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஆண்டின் முதல் மாதமாகிய ஜனவரி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு மாதமாக வருகிறது. ஆண்டு கிரகமாகிய குரு 5ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து 4ஆம் இடத்தில் ராகுவும் 10ஆம் இடத்தில் கேதுவும் 3ஆம் இடத்தில் சனியும் இருந்து ஆண்டு கிரகத்தில் அனைத்தும் அருமையான ஒரு கிரக அமைப்பில் இருக்கிறது. ஒரு அருமையான விஷயம் தனுசு ராசிக்காரர்களுக்கு பல வீடியோவில் நம்ம பார்த்தோம். இப்போ பார்த்திங்கன்னா மாத கிரகமாகிய செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும் பொழுது ஜனவரி 17ஆம் தேதியிலேருந்து புதன் 10க்கும் 7க்குடைய புதன் விரயத்திலிருந்து ராசிக்குள்ளே வர்றது ஒரு அருமையான விஷயம். ராசிக்குள்ளே 7ஆம் வீட்டு கனெக்ட் ஆகிறது அருமையான விஷயம். பங்குதாரர்கள், கணவர் மனைவி இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் விலகி கொஞ்சம் நல்லா அன்னோனியமாக போகக்கூடிய விஷயங்கள், அருமையான குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் குதூகலத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரக பெயர்ச்சியாக புதன் பெயர்ச்சி இருக்கிறது. அதே சமயத்தில் சுக்கிரன் 12ஆம் வீட்டிலேருந்து 6க்கு கனெக்ட் ஆகி கடன், நோய், பிரச்சனை அது மாதிரி கொடுத்துட்டு இருந்தது. பார்த்திங்கன்னா ராசிக்குள்ளேயே சுக்கிரன் ஜனவரி 18ஆம் தேதி வர்றது அருமையான அமைப்பு. ராசிக்குள்ளேயே செவ்வாய் இருந்து அவர் ராஜோகாதிபதியாக இருப்பதும் தவறில்லை. மகரத்துக்கு ஜனவரி 14ஆம் தேதி சூரியன் போவதும் தனஸ்தானத்துக்கு போவதும் ஒரு யோகஸ்தான அதிபதி, லாபஸ்தான அதிபதி 9ஆம் வீட்டு அதிபதியை 2ஆம் இடத்துக்கு போகுது அருமையான விஷயம். ஸோ இது மாதிரி இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறாங்க, ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறாங்க. தசாபுக்திகள் சிறப்பாக போயிட்டுருக்குன்னு பார்த்து தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் குறிப்பாக ஜனவரி 14ஆம் தேதிக்கு மேலே நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு மாதமாக உண்டு. ஒரு திடீர்னு ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் வரக்கூடிய விஷயங்கள் நான் எதிர்பார்த்துட்டு இருந்து திடீர்னு நடந்துருச்சு, பல மாதமாக எதிர்பார்த்துட்டு இருந்தது ஜனவரி மாதத்தில் கிடச்சிதுங்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கக்கூடிய தருணங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் கொடுக்கிறதுங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா எல்லா கிரகமும் 12ஆம் இடத்துல கிரகம் ராசிக்குள்ளேயே வரார், குருவின் பார்வையில் இருக்கார். குரு அவ்வளோ ராசியை பார்க்குறார், 3ஆம் இடத்துல சனி இருக்கிறார். இதுக்கு மேலே ஒரு பெரிய ஒரு கிரக அமைப்பு தனுசு ராசிக்கு வர முடியாது. ஸோ எல்லா நல்ல அமைப்புகளும் ராசிக்குள்ளேயே சுக்கிரன், புதன், செவ்வாய், சூரியன்லாம் அந்த யோகஸ்தானாதிபதி சூரியனும் 2ஆம் இடம் தனஸ்தானத்துக்கு போகிறது அருமையான ஒரு வாழ்க்கையை டிரான்சிஷன் கொடுக்குதுங்க. தனுசு ராசிக்கார மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஜனவரி 7ஆம் தேதிக்கு மேலே ஆகக்கூடிய புதன் பயிற்சி நல்ல ஒரு உத்வேகத்தையும் கான்சன்ட்ரேஷனும் எக்ஸாமில் ஜெயிக்கக்கூடிய உத்வேகமும் ஃபோக்கஸும் கான்சன்ட்ரேஷனும் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்குதுங்க. அடுத்து வரக்கூடிய 3 மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய எக்ஸாமாக இருக்கட்டும், பொதுவாக அவங்க ஃப்யூச்சரில் பிளான் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், எது படிக்கணும் எது படிக்க வேண்டாம், ஹையர் ஸ்டடீஸ் என்ன பண்ணலாம், காம்படேட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஜனவரி மாதம் 7ஆம் தேதிக்கு மேலே ஓரளவுக்கு அவங்க மைண்டில் சில கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக வருகிறது. அதே சமயத்தில் இல்லறத்தில் அவ்வளோ சில விஷயங்கள் சரியில்லை, செவ்வாயின் பார்வையினால் சில கோபதாபங்கள்னால கொஞ்சம் சண்டை போட்டுட்டு இருந்தோங்கிறதெல்லாம் கொஞ்சம் தணிஞ்சு சுக்கிரனே ராசிக்குள்ளே 7ஆம் வீட்டை பார்த்து கொஞ்சம் அவங்களுக்குள்ளே ஒரு கெமிஸ்ட்ரி க்ரியேட் பண்ணி கொஞ்சம் இல்லற வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்களும் ஒரு அனுசரணையும் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பழைய அன்புகளும் அதாவது விட்ட தொட்ட குறையெல்லாம் ஓரளவுக்கு ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு. ராகு 4ஆம் இடத்துல இருக்குது. பார்த்திங்கன்னா தாயாரின் உடல்நிலை அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது, முதலே சொன்னோம். மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த தொழில் விஷயத்தில் சில விஷயங்கள் செய்யணுங்கிறதுக்காக சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறது, பூர்வீகத்தில் போய் சில விஷயங்கள் செய்கிறதுங்கிற மாதிரி விஷயங்களும் குறிப்பாக உண்டு.
ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது தனுசு ராசிக்கு இந்த ஜனவரி மாதம் ஒரு பொற்காலமாக ஒரு ஃபவுண்டேஷனான விஷயங்கள், ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் நிறைந்த விஷயங்கள், ஒரு ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு உயர்வு பெறக்கூடிய ஒரு மாதமாக தசாபுக்திகள் நார்மலாக இருக்கும் பட்சத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் தனுசு ராசிகள் பரிபூர்ணமாக உண்டு. தனுசு ராசிக்கு நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா ஜனவரி 27, 28 தான் பார்த்திங்கன்னா சந்திராஷ்டம் நாட்களாக வருகிறது. அந்த 27, 28 நாட்களில் ஒரு புதிய தொடக்கங்கள், புதிய ஒரு முயற்சி அல்லது வெளியூர் பிரயாணங்கள்லாம் தவிர்ப்பது நல்லதுங்க. இதுவரை இந்த ராசிக்காரர்களுக்கு கோச்சார முறையில் எப்படி கிரகங்கள் இருக்கிறது, அதனால் எப்படி இந்த வருங்கூடிய காலம் எப்படி இருக்க போகுதுங்கிறத நம்ம பார்த்தோம். நீங்கள் என்ன நேயர்கள் புரிஞ்சுக்கணுன்னு பார்த்தீங்கன்னா, இது கோச்சார பலன்களே தவிர இது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, என்ன நேரத்தில் பிறந்தீங்க, என்னென்ன தசாபுக்திகள் நடந்துகிட்ருக்குது அப்படிங்கிற பொறுத்து தான் துல்லியமான பலன்கள் எடுக்க முடியும். இது பொதுவான பலன்களே தான். இப்போ நான் சொன்னதில் பார்த்தீங்கன்னா, இந்த ராசிக்கு நான் சொன்ன நல்ல பலன்கள்லாம் ஓரளவுக்கு அதிகமாக நடக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நல்ல தசாபுக்திகள் நடக்கணும். இதே சமயத்தில் நான் சொன்ன சாதகமற்ற பலன்கள் இருக்குது அப்படின்னு நான் சொன்னது கொஞ்சம் தூக்கலாக நடக்குது அப்படின்னா உங்களுடைய சாதகம் இல்லாத சில தசாபுக்திகள் நடக்குதுன்னு அர்த்தம். ஸோ மெயினாக நம்மளோட தசாபுக்திகள் எப்படி இருக்குது பொறுத்து தான் இதோட நல்ல பலன்களும் சாதகம் இல்லாத பலன்களும் மேலேயும் கீழேயும் போகக்கூடிய, அதாவது அதிகமாக நல்ல பலன்களா அதிகமாக கெட்ட பலன்களாங்கிற ஒரு விஷயங்கள் மாறக்கூடிய தருணம் உங்களுடைய தசாபுக்திகள் உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதனால் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறீங்க, வாழ்க்கையில் முக்கியமான முடிவு எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஜென்ம ஜாதகத்தை ஒரு ஜோதிடர்கிட்ட பார்த்து தான் முடிவு பண்ணணும். இது ஒரு 50% ஒரு ட்ரெண்டாக உங்களுடைய ஒரு ஜென்ரல் அமைப்பு எப்படி இருக்குது இந்த ராசிக்குங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். இதே தொடர்ந்து மாதம் மாதம் இதே மாதிரி ராசியை நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்போ ஓரளவுக்கு நீங்கள் ஒரு 80-90% உங்களுடைய அமைப்புகள் எப்படி போகுது, வாழ்க்கை அமைப்பு எப்படி போகுது உங்களால் ரிலேட் பண்ண முடியும். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.